எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, நம்ம வீட்டை சுற்றி யாராவது குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணுவோன்னா, இன்னுமா குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிட்டே, 7 வருஷம் ஆயிட்டே, அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்களா, இந்த ஹாஸ்பிட்டல் போனீங்களா, நீ நார்மலாக தானே இருக்க, அப்புறம் இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணலாம்ல, அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணலாம்ல, இப்படி நிறைய விதங்களில் நம்ம ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் அவங்கள ஹர்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் இளம் பெண்களோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கோம். நீங்கள் யாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கேள்விகளால் அவங்கள துளைக்காதீங்க. இந்த வீடியோவில் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க இல்லையா, இவங்க பேர் ஜெனிஃபர். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லையேன்ற ஏக்கம். கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது யாராவது கேட்டிருப்பாங்க இல்லையா, என்னம்மா இன்னும் குழந்தை இல்லையா, ஹாஸ்பிட்டல் போகலையா, இல்லை அந்த கோயிலுக்கு போகலாம்ல, இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ சரி, ஓகே, நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு நினச்சதுனால இவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லை. என்னாச்சு அவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற சுமதி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக போனாங்க. அங்கே போனதும் இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க, 1 lakh வரைக்கும் செலவாகும், ஆனால் உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்ற ஹோப் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை ஜெனிஃபர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் சரி, ஓகே, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நம்மளுக்கும் ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. போனவங்க கடைசி வரைக்கும் வீட்டுக்கு உயிரோடு திரும்பவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சுமதி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ், அதாவது போலி டாக்டர்ஸ் அவங்க உடம்பு எவ்வளவு அனஸ்தீசியாவை தாங்கும் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக ஹெவி டோஸ் கொடுத்து அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் வெளியே ட்ரீட்மெண்ட்டுக்காக பிள்ளையை விட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அவங்க அண்ணன், அவங்க அம்மா, அப்பாலாம் இன்னும் பாப்பா கண் திறக்கல, பாப்பா இன்னும் பேசலை, 3 நாள் ஆச்சு, என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 3 நாள் வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாத டாக்டர்ஸ் 3ஆவது நாள் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவிங்களா, சாகிற வயசாடா இது, பொண்ணு மாதிரியா இருக்குது, தேவதை மாதிரி இருக்குது, இப்படி வாழ வேண்டிய அந்த பொண்ணை செதைச்சிட்டிங்களே அப்படின்னு எல்லாரும் குத்திக்கிட்டு அழுதாலும் என்ன பிரயோஜனம்? அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்கு, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு என்ன தெரியும்னா, இவங்க பணபலமோ இல்லை பெருசாக ஆள் பலமோ இல்லாத ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது, எப்படியாவது கேஸை டைவர்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துனீங்களா, இல்லை வரதட்சணை கேட்டிங்களா, அது மாதிரி கேஸை மற்றவங்க மேலே திருப்பி விடுறதுக்கு தான் அந்த ஹாஸ்பிட்டல் முடிவு பண்ணாங்க. அதுக்கான வேலைகளையுமே அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடவுள் நம்ம பக்கம் சில நேரங்களில் இருக்கத்தானே செய்கிறாரு. இப்போ என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு 50 லட்சம் நஷ்டஈடு வழங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, தனக்காக 2 அண்ணனுங்க, அம்மா, அப்பா, தன்னோட கணவர்னு சந்தோஷமாக இருந்த பொண்ணு, குழந்தையே இல்லைன்னாலும் அவங்க அண்ணனுங்க, அவங்க கணவர், அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே அவங்கள நிம்மதியாக சந்தோஷமாக தான் பார்த்துட்ருப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட்டர்ஃப்ளை மாதிரி எப்போ பார்த்தாலும் ஜாலியாக, எந்த கவலையும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு உருவாக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான கேர்ள். பட் சூழ்நிலைகள், அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நடந்த சின்ன சின்ன தவறுகளால் இறந்தே போயிட்டாங்க. இழப்பை ஈடு செய்கிறேன் அப்படின்ற பேரில் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க அத்தனை பேரும் சேர்ந்து அளவுக்கு அதிகமான மன உளைச்சலுக்கு அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரையும் ஆளாக்குனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம்